வணக்கம். தமிழகத்துல இந்த கஞ்சா போதைப்பொருள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பிடிபடுறது ஒரு தொடர்கதையாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. பள்ளி மாணவர்கள் முதல் இந்த இளைஞர்கள் வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இது வளர்ந்தது மட்டும் இல்ல, இதோடைய பயன்பாடு இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. லாக்டவுன் பீரியட்ல அரசு இந்த மதுபான கடையெல்லாம் மூடிட்டாங்க. மக்கள்கிட்ட பணம் எதுவும் இல்லை. ஆனா அந்த போதைக்கு அடிமையான அந்த மக்கள் வேற ஒரு போதையை தேடி போறாங்க. இந்த டைம்ல தான் இந்த கஞ்சா ரொம்ப சீப்பா கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு பொட்டலம் 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கஞ்சா பொட்டலம் வாங்கி அவங்க அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முழுக்க அந்த போதை இருக்கு. அந்த காலகட்டத்தில் நாளுக்கு நாள் இந்த தேவை அதிகமானதுனால இந்த தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் எல்லாத்துலேயும் இந்த போலீஸ் ரெய்டு பண்ணி அங்கே இருக்கிற கஞ்சா பயிர்கள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் அவங்க அழிச்சிடுறாங்க. இங்கே விளைச்சல் ரொம்ப கம்மியான உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா பார்டர் அப்படிங்கிற அங்கிருந்து இந்த கஞ்சா உள்ளுக்குள்ளே வருது. இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் இருக்கிற கஞ்சா தோட்டத்திலலாம் வேலை செஞ்சவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே விளைச்சல் பண்ணுறது, அறுவடை பண்ணுறது, ஸ்டாக் பண்ணுறது, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருது. தமிழ்நாட்டில் அதை வாங்குகிற டீலர்ஸ், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, அப்புறம் ஹோல்சேல் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சில்லறைக்கு வாங்கி வைக்கிறவங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இதில் இயங்குது. போலீஸ் என்ன தான் நடவடிக்கை எடுத்தாலும் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காரணம், அதிக அளவில் மக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இந்த ஜாஃபர் சாதிக்கு, இந்த அமீர் மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒரு லெவல் மேலே போய் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதோட சென்னை ஒரு போதைப் பொருள் டெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு மையமாக மாறுது. அதாவது புதுசாக ஏதாவது போதைப் பொருள் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்னையில் இளைஞர்களை வச்சு தான் முதல்ல டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்க. சமீபத்தில் அதானி துறைமுகத்தில் ஒரு 30,000 கோடிக்கான போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட 2 பேரும் பள்ளிக்கரணையை சேர்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்காங்க. இந்த கஞ்சாவை தாண்டி இந்த ஹீராயின் பவுடர் அரபிக் கடலோரமாக இந்த போட்டில் கடத்திட்டு வராங்க. அதோடைய கணிசமான ஒரு அளவு தமிழ்நாட்டுக்குள்ள லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு அந்த போதைப் பொருட்கள்லாம் கடத்தி அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் கடத்துறாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடிய நெட்வொர்க்குடைய ஆப்ரேஷன். சமீபத்தில் இதே ஹீராயின் பவுடர் கேரளா ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் இருக்கிற விழிஞ்சம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்ச போட்டில் 200 கேஜி ஹீராயின் பவுடர் இருந்தது மட்டும் இல்லாமல் AK-47 துப்பாக்கியும் இருந்துச்சு. அவங்கள கைது பண்ணுறாங்க. அப்புறம் NIA விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, திருச்சியில் சிலோனிஸ்ட் கேம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கேம்பில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது NIA விசாரணையில் தெரிய வருது. ஆக மொத்தம் சர்வதேச அளவில் இந்த போதைப் பொருள் கடத்தல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆயுதங்களும் கடத்தப்படுது. சென்னை சூளைமேடில் சர்மிளா அப்படின்ட்டு ஒருத்தர் IT கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. வீட்டில் தகவல் அறிஞ்சு அவங்க வீட்டை சோதனை பண்ணும்போது 1300 கிலோகிராம் கஞ்சா கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆண் நண்பர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா விசாரணையில் தெரிய வந்துச்சு. இந்த கஞ்சா, ஹீராயின், LSD தடவின போதை ஸ்டாம்பு, அப்புறம் அடிப்பட்டா வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த இன்ஜெக்ஷனை கூட இப்போ ஒரு போதையாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பெயின் கில்லர் மாத்திரைகளை போதையாக பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி புளியந்தோப்பில் இப்படி ஒரு பெயின் கில்லர் மாத்திரையை நல்ல பவுடர் பண்ணி அதை உடம்புல ஏற்றி ஒரு இளைஞர் பரிதாபமாக இறந்து போனார். தமிழ்நாட்டு சுமார் 8 கோடி ஜனத்தொகையில் ஒரு 4 கோடி இளைஞர்கள் இருப்பாங்க. அதில் சந்தேகமே இல்லாமல் ஒரு பெரிய சதவிகிதம் இந்த போதைக்கு அடிமையாக இருக்காங்க. இந்த இளைஞர்களோடு சேர்ந்து இந்த பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் இந்த போதைக்கு அடிமையாக இருக்காங்க. இப்படிதான் போலீஸ் கண்ணகி நகரில் தகவல் அறிஞ்சு போலீஸ் கண்ணகி நகரில் கஞ்சா விற்கிற ஒரு நபரை பிடிக்க போயிருக்காங்க. பிடிக்க போன அந்த நபர் இந்த போலீஸ்காரங்களை கஞ்சா போதையில் பலமாக தாக்கி அடித்து ஓட விரட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி எல்லாரும் டிவியில் பார்த்துருப்போம். இந்த கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு 7-8 இளைஞர்கள் நடு ரோட்டில் அப்படியே நிற்கிறாங்க. ஒரு அரசு பஸ் அங்கே வருது. டிரைவர் ஹார்ன் அடிக்கிறாரு. அவங்க நகரில் அவங்க மேலே லேசாக இந்த அரசு பஸ்ஸு உரசுது. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸுக்குள்ளே ஏறி டிரைவரையும் கண்டக்டரையும் பலமாக தாக்குறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலாலேயே இந்த டிரைவரை ஒரு எட்டி உதைச்சு கீழே தள்ளுறான். அங்கே தனியார் தொலைக்காட்சி இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்களையும் பலமாக தாக்குறாங்க. இப்படி போதை தொடர்பான செய்திகள் தினம் வந்துட்டு ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம் பகுதியில் ஒன்று நடக்குது. அந்த பகுதியில் சட்டத்துக்கு புறம்பா மது, கஞ்சா விற்கிறாங்க அப்படின்ட்டு ஜேசுதாஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆடியோ வீடியோ ரெக்கார்டு பண்ணி அதை போலீஸுக்கு அனுப்புகிறார்.
ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் வந்து அவர் வந்து போலீஸுக்கு இதை செய்கிறார். முழு ஆதாரத்தோட ஆடியோ வீடியோ ரெண்டுத்தையும் வந்து அனுப்புகிறார். போலீஸ் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, எவன் இந்த கஞ்சா போதையை விற்றானோ அவங்ககிட்டயே இந்த ஆதாரத்தை, இந்த ஆடியோ வீடியோ ஆதாரத்தை வந்து அனுப்பி வைக்கிது. கஞ்சா விற்றவன் இப்போ இந்த ஜேசுதாஸ் அப்படிங்கிற அந்த நபரை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இவர் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தோப்பில் வந்து பதுங்கி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை இந்த போலீஸ் 100 நம்பருக்கு வந்து கால் பண்ணி, நான் புகார் கொடுத்தா நீங்கள் என்னையே போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு போலீஸில் வந்து அவர் சொல்கிறார். கடைசியில் ஏதோ ஒரு விரக்தியில் போனால் போகிறதுங்க, என் உயிர் தானே போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறார். இதிலிருந்து இந்த காவல்துறையோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. மொத்தம் இங்கே சிறுவர்களுக்கோ, இளைஞர்களுக்கோ, பெற்றோருக்கோ, இல்லை அரசு ஊழியர்களுக்கோ யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதை மட்டும் இல்லாமல் இதை ஏதாவது பார்த்து புகார் பண்ணுறவனுக்கு கூட இங்கே பாதுகாப்பு கிடையாது. இந்த லட்சணத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து ஒரு கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்க கடந்த 3 வருஷத்தில். பதிவோட இறுதியாக அங்கங்கே ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்து யாராவது மாட்டும் போது இவங்களை எல்லாரையும் கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற லெவலில் மட்டும் நிற்கக்கூடாது. இப்போ சொன்னது எல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான். நாள்தோறும் தமிழ்நாட்டில் கிராமங்கள்லையா இருக்கட்டும், நகரங்கள்லையா இருக்கட்டும், இது சர்வசாதாரணமாக நடக்கும். இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்தில் இந்த போதை பழக்கங்கிறது ஒரு மோசமான நிலைமையை நோக்கி எல்லா பக்கத்துக்கும் பரவிடும். திரு கருணாநிதியோடைய காலத்தில் எந்த அளவுக்கு இந்த சாராயம் ஆறா ஓடிச்சோ, உதயநிதி காலத்தில் இப்போது இந்த கஞ்சா, போதைப்பொருள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஒரு பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு. அதில் எல்லாருக்குமே தெரியும், கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுடைய அயலக அணியோடைய ஒரு முக்கியமான நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டார். சுமார் 3000 கோடிக்கு மதிப்பான போதைப்பொருள் கடத்தலில் அவர் கைதாகிறார். ஜாஃபர் சாதிக்கு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தது வேற யாரும் இல்லை. இந்த என்சிபி விசாரணைக்கு போகும்போது அதை எதிர்த்து அங்கே இருக்கிற பாலிமர் டிவி கேமராமேனை வந்து பலமாக தாக்கினது இந்த திமுகவுடைய சென்னை மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர் சிட்டர்ஸ். இந்த ஆளு தான் உதயநிதியோடைய வலதுகரம். இந்த மாதிரி நபர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த காவல்துறையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபடுறாங்க. இவங்களால இவ்வளவு சுதந்திரமா வந்து செயல்பட முடியுது. இவ்வளவு ஆதாரம் இருந்தும் ஏன் தெரியல, இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த சிட்டரஸை கைதை விடுங்க, அவரை வந்து விசாரணைக்கு கூட கூப்பிடல இந்த என்சிபி. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிட்டரஸை ஏதாவது ஒரு திமுக பிரஸ் மீட்ல தினமும் டிவியில் பார்க்கலாம். எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக நிற்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து வந்து நடவடிக்கை வந்து எடுக்கிறத வந்து தாமதமாகிறதுனால இந்த சிட்டரசு மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஆதாரத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க. இவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தும் தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசுறதில்ல. தினம் இந்த இடி, இந்த என்சிபி, இவங்க எல்லாரும் வந்து இந்த உதயநிதி, இந்த சிட்டரசு, இவங்க எல்லாரையும் நெருங்கிக்கிட்டு வராங்க. இவங்களை வந்து இப்போ பிடிச்சிருவாங்க, இப்போ கைதாவாங்க அப்படின்னு கேட்டே போர் அடிச்சு போச்சு. எப்போதான் இதெல்லாம் நடக்கும்?